வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான முட்டை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லி, தோசை, சாதம், ஊத்தப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக இங்கே சோம்பு கூட சேர்த்துக்கலாம், ஃப்ளேவராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 150 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நீளமாக இருக்கனால வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லை கறி மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா பரட்டி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை விட 2 மடங்கு இருக்கணும் தக்காளி. இதை சேர்த்துக்கலாம். 200 கிராம் எடுத்திங்கன்னா 400 கிராம் தக்காளி சேர்க்கணும். இது நல்லா மசிஞ்சு வரட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தோம்னா தான் தக்காளி இன்னும் நல்லா அப்படியே குழஞ்சி தொக்காட்டம் வரும். மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 5 முட்டையை வேக விட்டு 2ஆக கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இந்த காரம் எல்லாமே முட்டையில் இறங்கட்டும். இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு கமகமன் மணக்க முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துலேயும் போட்டு பசஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு இந்த வெங்காய மசாலாவோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.